தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், இங்க இருக்கிற கேமராமேன், போட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. தாய் கிழவி நம்மளுடைய சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஃபேஷன் ஸ்டுடியோஸ் அவங்களோட சேர்ந்து தயாரிச்சிருக்கிற படம். கலையரசி ராதிகா மேம் நடிச்சிருக்கிறாங்க லீட் ரோல்ல. நிறைய உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஆர்டிஸ்ட் முனிஷ்காந்த், பாலசரவணன், அருள்தாஸ்னு, இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட், ரேச்சல், ஜார்ஜ் மரியான், சிங்கம்புலியன், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஜனரஞ்சகமான படம், எல்லா வயதினரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்திருக்க படம். இது ஏன் முதல் ஷோ மதுரையில பார்க்குறோன்னா, இந்த படத்தின் இயக்குனர் மதுரை மண்ணை சேர்ந்தவர், மதுரை மண்ணின் மைந்தன் அவரு. ஸோ அவருடைய ஊர்ல இந்த ஏரியாவில தான் அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அடுத்த தெரு தான் இல்லையா, அடுத்த தெரு. ஸோ இந்த ஏரியால இருந்து இங்க இருந்து வந்த ஒரு இயக்குனர். ஸோ அவருடைய ஊர்ல அவருடைய இடத்துல இந்த படம், அவர் இந்த மண்ணின் மகன், நான் மாப்பிள்ள இந்த மண்ணுக்கு. ஸோ மதுரையில இந்த படத்தை பார்க்கணுன்றதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. என்னன்னா சின்ன சின்ன இடங்களை கூட ரொம்ப அழகா பிரிச்சு ரசிக்கிறாங்க. நல்ல எமோஷன்ஸும் இருக்கு. ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்கான வாய்ப்பு இந்த படத்துல கிடைச்சது. இது நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி படங்கள் மக்கள்கிட்ட போய் பெருசா சேர்றது இந்த மாதிரி படம் மக்கள்கிட்ட போய் சேர்றது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எல்லாரும் பாருங்க, உங்க ஃபேமிலியோட பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க இதை கொண்டு போய் எவ்வளவு பேர்ட்ட சேர்க்க முடியுமோ சேருங்க. இது ரொம்ப திருப்தியான படமா இருக்குன்னு பாக்குற எல்லாருமே சொல்றாங்க. இந்த பாராட்டு தான் இன்னும் பெரிய திருப்தி கொடுக்குது. இதுக்கப்புறம் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் நான் பின்னாடி இருந்துக்கிறேன், இவங்க எல்லாரும் தான் முன்னாடி இருக்காங்க. இல்ல ஆக்சுவலா அவர் டைரக்டர் ஆடியோ லான்ச்லயே சொல்லியிருந்தாரு, தாய் கிழவின்றது ஆதி பெண் தெய்வத்தை குறிக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் எவ்வளவு முக்கியம், அவங்க எப்படி தெய்வத்துக்கு சமமா அந்த குடும்பத்தை நெல் இருக்கிறாங்கன்றத குறிக்கிற விதமா தான் தாய் கிழவி வச்சு. பேன் இண்டியான்றது ஒரு கதை, அது போய் ரீச் ஆகி ஹிட் ஆச்சுனாதான் பேன். இப்ப இந்த ஐடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தை இழுத்து பிடிச்சி, அதாவது காலேஜுக்கு போகாம பெரிய பட்டப்படிப்பு படிக்காம ஆனா குடும்ப நிர்வாகத்தை பார்த்து அந்த குடும்பத்தை நிறுத்துற பெண்கள் எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சொல்ற படம் தான் இது. ஒருவேளை ரிலீஸ் ஆகி வேற எங்கேயாவது ஹிட் ஆச்சுன்னா இதுவும் ஒரு பேன் இண்டியா தான். பட் எனக்கு அப்படி தெரியல. நல்ல கதையை சொல்லணும், அதுல ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும். என் படத்துல பண்ண முடியாத எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரொடக்ஷன்ல பண்ணணும். அது நான் இன்னொரு ப்ரொடியூசரை காசு போட்டு பண்ணுங்கன்னு கேட்க